ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸில் யூனிட் 4 ஸ்டீல் காலம்ஸில் ஒரு முக்கியமான டிசைன் பார்க்க போகிறோம். இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்பான், அதனால் கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி கிளாஸில் டீச் பண்ணியிருப்போம், இருந்தாலும் 1 செகண்ட் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டிசைனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்லாப் பேஸ் கசடட் பேஸ்னால் என்னென்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கணும். இதுக்கு நீங்கள் தியரிஸ் பார்த்தாலுமே புரியும். ஈவன் அல்லது புரியலைன்னா சொல்லுங்கள், தியரிக்கு ஒரு கிளாஸ் போட்டுடலாம். காலம் பேஸ் கீழே தான் நமக்கு என்ன வரும்னா ஸ்லாப் பேஸ் கசடட் பேஸ் வரும். காலம் பேஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டீலையே எப்படி ஃபவுண்டேஷனாக மாற்ற முடியாது. தரைக்கு கீழே கிரவுண்ட் லெவல் கீழே ஃபவுண்டேஷன் ஸ்டீல் போட்டோன்னா அது எரோட ஆகி என்ன ஆகும்னா நமக்கு ஃபெயிலியர் ஆயிரும். காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லை, மேலே வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், காங்கிரீட்லேயே பில்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஃப்ரம் கிரவுண்ட் டு அண்டர் கிரவுண்ட் டு அப் டு என்ன பண்ணலாம், மேலேயும் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸையும் காங்கிரீட்டில் பண்ணிட்டு போகலாம். சூப்பர் ஸ்ட்ரக்சரில் ஸ்டீலில் பண்ணாலும் ஃபவுண்டேஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காங்கிரீட் பிளாக் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஸ்டீல் பிளேட் வச்சு அதுக்கு மேலே தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய காலமோயோ அல்லது ஸ்டீல் ஸ்ட்ரக்சரையோ பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த காலம்க்கு கீழே நமக்கு ஸ்டீல் பிளேட் வைக்கிறாங்க இல்லையா, அதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா காலம் பேஸ்பாங்க. அந்த காலம் பேஸில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டீல் காலத்தை ரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த காலம் பேஸ் என்ன பண்ணியிருக்குன்னா உங்களுடைய காங்கிரீட் ஃபவுண்டேஷனோட அட்டாச் ஆகிருக்கும். அதை எப்படி அட்டாச் பண்ணுவாங்கன்னா அதில் ஆங்கர் போல்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரீட் மேக் பண்ணும்போதே மேலே நோக்கி வச்சு காங்கிரீட்டை வந்து போட்டுருவாங்க. அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு நேராக உங்களுடைய ஸ்லாப் பேஸையோ கசட் பேஸையோ தட் இஸ் காலம் பேஸ் பிளேட்டை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ஸ்டீல் காலத்தை பில்ட் பண்ணுவாங்க அல்லது வச்சு எரெக்ட் பண்ணுவாங்க. சரியா? இந்த ஸ்லாப் பேஸ் எங்கே போடுவாங்கன்னா மேக்ஸிமம் ஸ்லாப் பேஸ் வந்து லோடு கம்மியாக இருக்க ஏரியாவில் போடுவாங்க. லோடு கம்மியானா அந்த காலம் வந்து ஓகே இந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணிவிட்டு வெல்ட் அடிச்சாலே போதும், நல்லா ஸ்டைலோட டிரான்ஸ்மிட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி ஏரியாவுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லாப் பேஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கசட் பேஸ் வந்து அதிகமாக லோடு இருக்குது, ஹெவி லோடு இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நமக்கு பண்ணும்போது காலம் வந்து அங்கங்கே ஸ்லைட் ஆகி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா காலத்தோட ஃப்ளான்ஸுக்கு 2 பக்கமும் என்ன பண்ணுவாங்க கசட் போயிட்டு அப்புறம் க்ளீட் ஆங்கிள்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கசடட் பேஸ் போடுவாங்க. இவ்வளோ தான் தியரிஸ். நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். சிம்பிள் ப்ராப்ளம் தான். let me come from first. ஓகே, இந்த காலம் பேஸில் ஸ்லாப் பேஸ் கசடட் பேஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன வேரியேஷன் தான் இருக்கும். ஸ்லாப் பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கசடட் பேஸில் கொஞ்சம் மொமெண்ட்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அது வந்து அதிகமான லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால பெண்டிங் மொமெண்டால் அஃபெக்ட் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்லாப் பேஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது, சிம்பிளாக ரெஸ்ட் பண்ணிடலாம். ஸ்லாப் பேஸில் ஒரு டிசைன் பார்க்கலாம். டிசைன் சம்பாதிக்கிறேன். டிசைன் ஸ்லாப் பேஸ் ஃபார் ஏ காலம் ISHB 300 at 588 kN per meter carrying an axial factor load of 1000 kN and M20 concrete is used for concrete foundation and provide welded connection between column and base plate. இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சிம்பிளாக ஒரு காலம்க்கு ஒரு ஸ்லாப் பேஸை டிசைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரி, ISHBனா இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெவி பீம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பீமுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அந்த 300ங்கிறது டெப்த் ஆஃப் தி ஐ செக்ஷன். அந்த ISHB 300க்கு நேராக உள்ள ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட திக்னஸ் ஆஃப் ஃப்ளான்ஜ், திக்னஸ் ஆஃப் வெப் எல்லாமே வந்து ஸ்டீல் டேபிள் நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸ்டீல் டேபிள் எப்படி பார்க்கணும் எல்லாமே நீங்கள் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அதனால் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், சம் கொடுக்கையுமே அதோட ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அந்த ஸ்டீலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து எழுதிச்சுவோங்க. அதுக்கப்புறமா M20 காங்கிரீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. காங்கிரீட்டோட ஃபவுண்டேஷனுக்கு 20ங்கிறது உங்களுக்கு தெரியும், கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, 2 உங்களோட காலத்தையும் பேஸ் பிளேட்டையும் வெல்டு பண்ணி கனெக்ட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் டிசைன் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, ஸ்லாப் பேஸோட அந்த பேஸ் பிளேட்டை டிசைன் பண்ண போகிறோம். பேஸ் பிளேட்டை டிசைன் பண்ண போகிறோன்னா என்ன பண்ண போகிறோம்னா லென்த்து, பிரெத்து அண்ட் திக்னஸை கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறமா அதுக்கு மேலே வைக்கிற காலத்தையும் இந்த பிளேட்டையும் எப்படி ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வெல்டிங் டிசைன் பண்ண போகிறோம். 2யும் பண்ணால் முடிஞ்சு போச்சு டிசைனுங்கிறது நம்ம பண்ணுறது. அதனால் அது ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் சேஃபாகவும் இருக்கணும். இதை டிசைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காங்கிரீட் பெடஸ்டல் மேலே தூக்கி உங்களுடைய பேஸ் பிளேட்டை வைக்கிறீங்க, அதுக்கு மேலே உங்களுடைய காலத்தை ரெஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்போ காங்கிரீட் பெடஸ்டலோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பிளேட்டோட ஏரியா வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும், டிஃபர் ஆகும்னு சொல்லிக்கலாம்.
அப்போ காங்கிரீட் பெடஸ்டியலோட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தான் ஆல்ரெடி கேரக்டர் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டாங்க. அது வந்து பியரிங் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம், கோட் படி 0.45 டைம்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா பியரிங் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணியிருக்காங்க. 0.45 டைம்ஸ் அந்த கேரக்டர் ஸ்ட்ரென்த் எடுத்து போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பியரிங் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறமா அந்த பியரிங் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அந்த காலம் எவ்வளோ லோடு தாங்க போகுதுன்னு பார்த்துக்கோங்க. 1000 kN கொடுத்துருக்காங்க. கேரிங் அண்ட் ஆக்சியல் லோடாக ஃபேக்டர் லோடுனே கொடுத்துட்டாங்க. 1000 kN இவ்வளோ லோடு தாங்க போகுது. அதோட ப்ரெஷர் இவ்வளோ இருக்குது. அப்போ லோடு பை ப்ரெஷர் இன்டென்சிட்டி போட்டு அவங்களுக்கு அல்டிமேட்டாக என்ன கிடைக்கும், ஏரியா கிடைக்கும். இப்போ லோடு பை ப்ரெஷர் இன்டென்சிட்டி போட்டு ஏரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, லோடை வந்து கிலோமீட்டர்லேருந்து நியூட்டனில் மாற்றிங்கன்னா ஏன்னா ப்ரெஷர் இன்டென்சிட்டி நமக்கு நியூட்டன்/m² இருக்குது. யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். மாற்றிட்டு நமக்கு ஒரு ஏரியா கிடச்சிருக்கு. இவ்வளோ ஏரியாவில் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக பேஸ் பிளேட்டோட ஸ்லாப் பேஸோட ஏரியா இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம அந்த பிளேட்டோட லென்த்து பிரெத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு ஏரியா எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. இதுலேருந்து நமக்கு லென்த் பிரெத் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வந்து ஸ்கொயர் பேஸாக யூஸ் பண்ணிங்கன்னா இதை ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லென்த்து கிடச்சிரும். அதுதான் உங்களுடைய லென்த்து பிரெத்தாக இருக்கும். இன்கேஸ் இல்லை எனக்கு ஸ்கொயர் பேஸ் வேண்டாம், ரெக்டாங்குலர் பேஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரேஷியோ வச்சுக்கலாம். லென்த் = 2 டைம்ஸ் பிரெத்துன்னு வச்சுட்டு அதை L/B போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒன்று பிரெத்து கிடைக்கும். அப்புறம் லென்த்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படியும் பண்ணலாம். இல்லை நான் வந்து அப்ராக்சிமேட்டாகவே போடுறேன், எனக்கு வந்து ஐ செக்ஷனோட டெப்த்து தெரியும், 300 தெரியும், லென்த்து வித் ஆஃப் ஃப்ளான்ஸ் வந்து நான் கோடு புக்கில் பார்க்குறேன், ஸ்டீல் டேபிளில் பார்க்குறேன், 250 இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், நானாகவே அசியூம் பண்ணிவிட்டு ஒரு 380/300க்கு ஒரு சைஸ் ஆஃப் பிளேட் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு அசியூம் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஏன்னா டிசைன் பண்ணுறது நம்ம தான். இப்போ 380/300 வச்சுட்டு அதோட ஏரியா கண்டுபிடிச்சி பார்க்குறோம். அதுக்கு வந்து நமக்கு ரெக்யூர்ட் ஏரியா வேறு அதிகமாக வருது. அப்போ நம்ம அதே வச்சுக்கிட்டுறோம். இப்படி வைக்க இஷ்டம்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஒரு ப்ரொசீஜர் சொன்னால லென்த் = 2 டைம்ஸ் பிரெத்துங்கிற ஒரு கண்டிஷன் வச்சுட்டு கூட நம்ம பண்ணலாம். அதுவும் தப்பே கிடையாது. டிசைன்லாம் ஓகே. நமக்கு லென்த்து கிடச்சிட்டு பிரெத்து கிடச்சிட்டு பிளேட்டோடது. அடுத்து என்னது, மெயினாக திக்னஸ் தான். திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டீல் டேபிளில் கோட் புக்கில் IS 800 பேஜ் நம்பர் 46 பார்த்தீங்கன்னா அந்த இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவை மெயின் ஃபார்முலா வந்து திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் பேஸோட ஃபார்முலா தான் தேவை. அதுவும் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், திக்னஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஹவர் ஏரியா கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர். ஆக்சுவலாக இந்த ஏரியாவுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இன்டென்சிட்டி அதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஆல்ரெடி லோடு தெரியும். இப்போ கரண்டாக ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா எவ்வளோ இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷரில் ஆக்ட் ஆகும்னு தெரிஞ்சிடும். நமக்கு அதை போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா W8.77 N/m² கிடைக்குது. இந்த இன்டென்சிட்டி கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம்ல காங்கிரீட்டோட ப்ரெஷர் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதோட என்னென்னா கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருந்தது ஏன்னா மேக்ஸிமம் காங்கிரீட்டால் இவ்வளோ தான் 9 N/m² தான் அந்த காங்கிரீட்டால் தாங்க முடியும். இப்போ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க ஏரியாவுக்கு எவ்வளோ வருதுன்னா 8.77 வருது. அப்போ அதை விட கம்மியாக இருக்குது. ஓகே, சேஃப்னு ஆயிரும். இதை வச்சு என்ன பண்ணலாம்னா இதை வச்சோம் அப்புறமா டைமென்ஷன்ஸ் வச்சு நம்ம திக்னஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஓகே அந்த ஃபார்முலா இதுதான். இது வந்து பேஜ் நம்பர் 46 இருக்குது. 2.5 டைம்ஸ் ப்ரெஷர் இன்டென்சிட்டி இன்டு A² - 0.3B² இன்டு γm0 டிவைடட் பை FY. FYங்கிற ஈல்டு ஸ்ட்ரென்த். அது ஆல்வேஸ் 250 தான், மேக்ஸிமம் 250 தான் இருக்கும். வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல்னு கொடுத்துருவாங்க சம்பளம். ஓகே, ஆக்சுவலாக ISHB அப்படி இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்டாலே அதில் ஸ்டீல் டேபிள்லேருந்து எது கொடுத்தாலுமே அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த் என்னென்னா 250 தான். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் தான் அவங்க ஸ்டீல் டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ γm0ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுவும் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் எதுக்கு எடுப்பீங்க, γm0னா 1.1 உங்களுக்கு தெரியும். தென் அதர் போல்ட்டோட பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஈல்டு ஃபேக்டர் எல்லாமே 1.25 அது உங்களுக்கு தெரியும். அதுவும் உங்களுடைய ஸ்டீல் கோடு புக்கில் இருக்குது. அதை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, எல்லாமே தெரியும். ஏபினா என்னென்னு தெரில. ஆக்சுவலாக ஏபிங்கிறது ஒன்றுமே இல்லை. உங்களுடைய ஸ்டீல் பிளேட் மேலே நீங்கள் வைக்கிறீங்க உங்களுடைய ஐ செக்ஷனை. இது வச்சுருக்கோம் பாருங்கள். ஸ்டீல் பிளேட்டு மேலே உங்களோட ஐ செக்ஷனை வச்சுருக்கோம். அது கீழே தான் என்ன பண்ணால் ஸ்டீல் பிளேட் இருக்குது. சரியா, அந்த சுற்றி இருக்கிற கட்டம் ஸ்டீல் பிளேட்டு, இது ஐ செக்ஷன். அசியூம் பண்ணனா ஒன்றும் பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நான் கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு ஐ செக்ஷனை வந்து ஒரு பிளேட்டுக்கு மேலே ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிளேட்டோட ஃப்ளான்ஸில் இருந்து அதோட வித் வைஸ் இருக்க ஏரியாவுக்கு உள்ளது தான் லாங்கர் அந்த இதுன்னு சொல்லலாம். லாங்கர் ஏம்பும். சரியா, அந்த எக்ஸ்டென்ஷனாக ஏம்பும். அதே இந்த இதிலருந்து உங்களுடைய பிளேட்டோட லென்த் வைஸ் உள்ள இந்த இது என்ன சொல்லுவோம்னா ஷார்ட்டர் டைமென்ஷன் ஷார்ட்டர் எக்ஸ்டென்ஷன் பீம்பும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உங்களுக்கு நீங்கள்
பிளேட்டோட லென்த் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 380 வச்சுருக்கோம். அதோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 300. அப்போ 380லேருந்து 300 கழிச்சிட்டு டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்குன்னா A கிடச்சிரும். அதே மாதிரி இந்த ஐ செக்ஷனோட வித்து ஃப்ளாஞ்ச் வித்து பார்த்தீங்கன்னா 250, டோட்டல் வித்து 300 வச்சுருக்கீங்க. அப்புறம் 300லேருந்து 250 மைனஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா அந்த B கிடச்சிரும். இதுதான் அந்த ஷார்ட்டர் அண்ட் லாங்கர் ப்ரொஜெக்ஷன்ஸ். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா திக்னஸ் ஆஃப் பேஸ் பிளேட் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஏபி கண்டுபிடிக்கிறது இப்போ உங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்கிறது சொன்ன மாதிரி லென்த்தில் உங்களுடைய டெப்த் ஆஃப் ஐ செக்ஷன் போட்டு டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா A கிடச்சிரும். பியில் 300ங்கிற அந்த வித்து டோட்டல் வித் ஆஃப் பிளேட் வச்சுருக்கீங்க. அதுலேருந்து உங்களுடைய ஐ செக்ஷனோட வித்தை போட்டுட்டு டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுடைய B கிடச்சிரும். இவ்வளோத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா திக்னஸ் ஆஃப் பேஸ் ஸ்லாப் கிடச்சிரும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம பேஸ் ஸ்லாப் அதாவது ஸ்லாப் பேஸை டிசைன் பண்ணிட்டோம். லென்த்து கண்டுபிடிச்சிட்டோம், வித்து கண்டுபிடிச்சிட்டோம், திக்னஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 3 திக்னஸில் ஒரு முக்கியமான ஒன்று என்னென்னா கண்டுபிடிச்சிருக்க திக்னஸ் வந்து உங்களுடைய ஃப்ளாஞ்ச் திக்னஸை விட அதிகமாக இருக்கணும். இப்போ நமக்கு வந்திருக்குது 11.67 வந்திருக்கு, 12 mm வச்சுருக்கோம். ஃப்ளாஞ்ச் திக்னஸ் பார்த்திங்கன்னா 10 mm தான் இருக்குது. அதை நம்ம மென்ஷன் பண்ணல, ஆனால் அவ்வளோதான் இருக்குது. அதனால 12 வச்சுட்டோம். ஓகே, இன்கேஸ் ஃப்ளாஞ்ச் திக்னஸ் வந்து உங்களுக்கு 14 இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அந்த திக்னஸ் ஆஃப் ஃப்ளாஞ்ச் திக்னஸ் வந்து 11.67 இருக்குது. அதனால் என்ன பண்ணிருக்கோம், நம்ம 12 mm வச்சுருக்கோம். ஓகே, இப்போ திக்னஸ் கிடச்சிருச்சு, லென்த்து கிடச்சிருச்சு, பிரெத்து கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து இந்த சைஸ் உள்ள பிளேட்டு போடலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருவோம் கண்டிப்பாக டிசைனை பொறுத்த வரைக்கும். ஓகே, நமக்கு திக்னஸ் ஆஃப் 11.67 12 mm வச்சுருக்கோம். நமக்கு கிடைச்ச திக்னஸ் கம்மியாக தான் இருக்குது. இதில் கேல்குலேட் பண்ணலை, நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியான திக்னஸ் கிடச்சிருக்கு. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திக்னஸ் ஆஃப் ஃப்ளாஞ்ச் வந்து 11.67 இருக்குது. அவங்க 12 mm ரவுண்ட் அப் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? தென் என்ன பண்ண போகிறோம்னா இனிமேல் கிடச்சிருக்க பிளேட்டையும் உங்களுடைய ஐ செக்ஷனையும் என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா கிடச்சிருக்க இந்த சைஸ் ஆஃப் பிளேட்டை என்ன பண்ணணும்னா காங்கிரீட்டோட ஃபவுண்டேஷன் காங்கிரீட் இருக்கு இல்லையா, அது கூட ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம், 4 ஆங்கர் போல்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கணும். அதாங்க கொடுத்துருக்கோம். பேஸில் கனெக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம்னா 20 mm டயமீட்டர் உள்ள 4 ஆங்கர் போல்ட்டை வச்சு பேஸ் பிளேட்டையும் உங்களுடைய காங்கிரீட் ஃபவுண்டேஷனையும் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுத்துருக்கோங்க. இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா உங்களுடைய பேஸ் பிளேட்டையும் ஐ செக்ஷனையும் கனெக்ட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேஸ் பிளேட்டையும் காங்கிரீட் ஃபவுண்டேஷனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு 4 போல்ட் 4 பக்கமும் கொடுக்கணும். ஆங்கர் போல்ட் 20 mm டயமீட்டர்னு ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். அதேமாதிரி என்ன பண்ண போகிறோம்னா உங்களுடைய பேஸ் பிளேட்டையும் ஐ செக்ஷனையும் எப்படி ஜாயின் பண்ணலாம் வெல்டு மூலமாக அப்படிங்கிறத டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு பேஜ் நம்பர் 79 78 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லட் வெல்டுக்கான எல்லா இதுவும் டிசைன் ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஃபில்லட் வெல்டுங்கிறதுனால நமக்கு வெல்டோட திக்னஸ் அசீம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 6 mm வெல்டு அசீம் பண்ணியிருக்கோம். அதோட த்ரோட் திக்னஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா, த்ரோட் திக்னஸ் வந்து ஃபில்லட் வெல்ட்டை பொறுத்த வரைக்கும் 0.7 times S அந்த சைஸ் ஆஃப் வெல்டு இருக்கணும். 0.7 times சைஸ் ஆஃப் வெல்டு போட்டிங்கன்னா 4.2 கிடைக்குது. அப்போ இவ்வளோ அளவுக்கு த்ரோட் திக்னஸ் உள்ள ஒரு வெல்டு நம்ம என்ன பண்ண போகிறோம். அப்போ லென்த் ஆஃப் வெல்டு இப்படி இருந்துச்சுன்னா லென்த் ஆஃப் வெல்டு எவ்வளோ இருக்கணும் மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டு ஈக்குவல் டு லென்த் ஆஃப் வெல்டு இன்டு திக்னஸ் இன்டு FU/√3 gamma m0. ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டுக்கு நமக்கு இந்த ஃபார்முலா வந்து எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 79 இருக்கும். ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டுங்க நம்ம என்ன எடுக்கணும்னா 1000 kN தாங்கிறதுக்குள்ள ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிறதுனால 1000 kN கொடுத்துருக்க லோடு 1000 × 10⁻³ நியூட்டன் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா திக்னஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க த்ரோட் திக்னஸ். அது அப்புறமா FU தெரியும் 410 /√3 × gamma m0 1.25 போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எவ்வளோ லென்த்து தேவைன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு எவ்வளோ லென்த் தேவைன்னா 1257 தேவை. இது வந்து இவ்வளோ லென்த்து இருக்கணும் டிசைன் படி. சரி, ஓகே, இது இவ்வளோ இருக்கணும். நமக்கான ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம். பெரிமீட்டர் கண்டுபிடிச்சா அப்போ அந்த ஐ செக்ஷன்லாம் சுற்றி கோடு போட்டிருக்காங்கல்ல, இதுதான் வெல்டிங்கோட சிம்பிள். இது என்ன பண்ணுவோம்னா லென்த்து கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் ஃப்ளாஞ்சோட லென்த்து 250. அப்போ இங்கே ஒரு 250 வரும், இதில் ஒரு 250 வரும். வெப்போட டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300. அப்போ இங்கேருந்து இந்த இதில் குட்டி அப்புறம் இங்கே இவ்வளோ என்ன பண்ணால் 300 வந்துடும். அப்போ 2 times 300 போட்டுக்கலாம். அப்படி போட்டு இஷ்டம் என்ன பண்ணலாம்னா 300 மேலே உள்ள ஃப்ளாஞ்ச் திக்னஸையும் கீழே உள்ள ஃப்ளாஞ்ச் திக்னஸையும் மைனஸ் பண்ணிவிட்டு இன்னரில் என்ன வருதோ அதை 2 times எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 times இதில் ஒரு 2 times இந்த லென்த்து கிடச்சிடும். அது போக என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ளாஞ்சோட இன்னர் போர்ஷனில் உள்ள இந்த லென்த்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா 250லேருந்து வெப்போட திக்னஸை கழிச்சிடணும். அதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7.56 கழிச்சு அதை 2 times எடுத்துருங்க. எல்லாமே 2 times எடுத்து நீங்கள் கூட்டினீங்கன்னா பிளானை பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க 250
அப்புறமா என்ன பண்ணணும் 10.6 அப்புறமா இது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இது எவ்வளோ வரும் ஆக்சுவலாக 300லேருந்து 250லேருந்து உங்களுக்கு 7.6 கழிச்சு அந்த லென்த்து கிடைக்கும். அது இப்படி தனித்தனியாக எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அந்த பெரிமீட்டர் என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு டோட்டல் லென்த் வெல்டாக இருக்கும், வெல்டிங் லென்த்தாக இருக்கும். சரியா, இவ்வளோ லென்த்துக்கு வெல்டிங் அடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இவ்வளோ லென்த்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய வெல்டிங் லென்த்தாக இருக்கும். இப்படி தான் கண்டுபிடிக்கணும், இதுக்கு ப்ரொசீஜரே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஐ செக்ஷனோட சுற்றி பெரிமீட்டரை கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது, எவ்வளோ எனக்கு எப்படி ஈஸியாக பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி பண்ணிக்கலாம். சரியா, பண்ணிவிட்டு அந்த லென்த்தை கண்டுபிடிங்க. அந்த லென்த்து வந்து நமக்கு டிசைன் படி கிடச்சிருக்க லென்த்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா சேஃபாக இருக்கும் டிசைன். இல்லை இந்த 4 பக்கம் 4 முட்டை கீழே உள்ளது தெரில உங்களுக்கு, 4 சைடு 4 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுதான் என்னதுன்னா ஆங்கர் போல்ட்டு. இது வந்து ஐ செக்ஷன், இது வந்து பேஸ் பிளேட். இவ்வளோ தான் டிசைன். ஓகே, ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கசட்டட் பேஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.